வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் பேசுகிறது நல்லா புரியும். ஆனால் திரும்ப அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு இங்கிலீஷில் வார்த்தைகள் ரொம்ப 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 கம்மியாக தான் தெரியும். நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் ரொம்ப சுலபமாகவே இங்கிலீஷில் கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியும். அதனால தான் இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 100 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் 30 வார்த்தைகள் பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷில் உண்மையாகவே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் யோசித்து ரொம்ப சுலபமாக ரொம்ப டக்குன்னு இங்கிலீஷில் பதில் அளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு 30 முக்கியமாக கற்றுக்க வேண்டிய வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸோட அந்தந்த வார்த்தைகளை குறித்து வச்சுக்கோங்க. அப்படி அந்த எக்ஸாம்பிள்ஸோட வார்த்தைகளை படிக்கிறப்ப நமக்கு அந்த வார்த்தைகள் நம்மளோட மூளையில் ரொம்ப 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 சுலபமாக போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ நம்மளால் இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஈஸியாக ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம கற்றுக்க போகிற மொதல் வார்த்தை ஆர்கியூமெண்ட். அப்படின்னா விவாதம். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை விவாதம்னு சொல்லுவோம். சொசைட்டி, சமூகம். இந்த நாடு ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு பெரிய கான்டினென்ட் வரைக்கும் உள்ளே இருக்கிற மக்கள், அரசியல், பொருளாதாரம், நீதி, நியாயம், இது எல்லாமே சேர்ந்தது தான் சமூகம். இன்வெஸ்ட், முதலீடு. பணத்தை மட்டும் முதலீடு பண்ண முடியாது. நம்மளோட நேரத்தை முதலீடு பண்ணலாம், நம்மளோட அறிவை முதலீடு பண்ணலாம். நம்மளோட நேரத்தையும் அறிவையும் முதலீடு பண்ணால் நம்ம பண்ணுற பிஸ்னஸில் கூட நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட் அப்படின்னா முதலீடு அப்படின்றது தான் அர்த்தம். அது பணம் சார்ந்த வார்த்தை மட்டும் கிடையாது. நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு பொருட்கள் மேலே அல்லது பல்வேறு விஷயங்கள் மேலே நமக்கு இருக்கிற ஒரு புரிதல், அதை தான் நம்ம அறிவுன்னு சொல்லுவோம். ஸோ அதை நாலேஜ் இங்கிலீஷில். நெசசரி, தேவை. நம்மளோட தேவை இருக்க வீடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இது மாதிரி உங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே நெசசரி அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன், முடிவு. ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டு கடைசியாக இதை தான் பண்ணலான்னு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர்றது முடிவு. ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நான் தான் சம்பாரித்து கொடுக்கணும், அந்த வீட்டில் நான் இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு உணர்வை தரது ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு. தாட் அப்படின்னா எண்ணம். அது நல்ல எண்ணங்களாகவும் இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம். நம்ம மனதில் ஓடுற எண்ணங்களை தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டி அப்படின்னா தன்மை. ஒரு பொருள் எப்படி இருக்குது, அது ஹார்டாக இருக்கா, ரஃப்பாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ரொம்ப நாள் உழைக்குமா, அது குவாலிட்டி. ஒரு பொருளுக்கு மட்டும்தான் குவாலிட்டியா? கண்டிப்பாக கிடையாது. மனுஷங்களுக்கும் குவாலிட்டி இருக்குது. அந்த மனுஷனுடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஒரு தொழில்லையோ அல்லது எதனோ ஒரு செயல்லையோ நமக்கு ஆல்ரெடி அந்த பழக்கம் இருக்குது, அந்த செயலை செஞ்சோ அல்லது அந்த தொழிலை செஞ்சோ நமக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்ட், மரியாதை. சின்னவங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறது, பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வயசு வரம்பு இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்க சொல்கிறத நின்று கேட்குறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் மரியாதை. ரீசன், காரணம். ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு செயலை ஏன் செஞ்சேன், நான் இதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு நான் ஒரு காரணம் சொல்கிறேன், அது ரீசன். அப்சர்வ், நல்லா உத்து கவனிக்கிறது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் பாரு, அவங்க செய்கிறதெல்லாம் அப்படியே பின்னாடி போய் எல்லாத்தையும் உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்சர்வ். ஃபேக்ட், உண்மை. அவ்வளோதான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது, இதுதான் ஃபைனல், இதை மாற்றவே முடியாது, இது ஃபேக்ட், இது இப்படித்தான் இருக்குது, இது இப்படித்தான், இது உண்மைன்னு சொல்கிறது.
சஸ்பெக்ட், சந்தேகப்படுறது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோன்னு பல கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு ஏற்படுத்துகிற ஸ்டேட் வந்து சந்தேகப்படுறது. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெட், பெறுதல். ஒருத்தவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க, அதை நான் என் கையில் வாங்குகிறேன், ஸோ நான் பெற்றுக்கொள்கிறேன். காசு கொடுக்குறாங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு கால் வருது என் ஃபோனுக்கு, ஐ எம் கெட்டிங் அ கால். எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் அந்த காலை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஸோ இந்த கெட் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை இங்கிலீஷில். ஸோ அதை நம்ம பெறுதல் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லுவோம். பாரோ அப்படின்னா கடன் வாங்குறது. கடன் வாங்குறதுனா ஒரு காசு மட்டும், பணம் மட்டும் கடன் வாங்குறது கிடையாது. வேறு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு வாங்குறதுக்கு வந்து பாரோ சொல்லலாம். அதே மாதிரி லெண்டுனா கடன் கொடுப்பது, பணத்தை மட்டும் கொடுப்பது கிடையாது. நானாக முன் வந்து என்னோட ஒரு பொருளை இந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன். அது வந்து பணமாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு பொருளாக வேணாலும் இருக்கலாம். கம்பேரிசன்னா ஒப்பிட்டு பார்க்கறது. 2 பேர் இருக்காங்க, இவங்க ஹைட்டாக இருக்காங்க, இவங்க குள்ளமாக இருக்காங்க, இவங்க சூப்பராக படிக்கிறாங்க, அவங்க நல்லா படிக்கல அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறது வந்து கம்பேரிசன். அச்சீவ்மெண்ட், சாதனை. நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன், டெய்லியும் யோகா பண்ணிவிட்டு நான் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்போது நான் வந்து சாதனை பண்ணியிருக்கேன், அது அச்சீவ்மெண்ட். ப்ரொடியூஸ், தயாரித்தல். ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு டீ தூள் இருக்குன்னா அந்த டீ தூளை எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ரொம்ப குறிப்பான. இப்போ நம்ம ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப குறிப்பான சில பொருட்களை சேர்த்தா தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா அப்போ அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறிப்பான, ரொம்ப முக்கியமானன்னு சொல்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் சொல்லலாம். ஃபினிஷ் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது. ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் உட்காந்து எழுதிட்டு இருக்குது, எல்லா ஹோம்ஒர்க்கையும் எழுதி முடிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டா அது ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம். மெத்தட், முறை. ஒரு பிரியாணி செய்யும் முறை, அல்லது ஒரு டீ போடும் முறை, அல்லது சாதம் செய்யும் முறை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெத்தட். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வழிமுறைகளை தான் மெத்தட்னு சொல்லுவோம். ஒபேனா கீழ்ப்படிதல். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னா டீச்சர் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கணும், அப்போ நம்ம கீழ்ப்படுகிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம ஒழுங்காக வளர்கிறோம். ஸோ அது எல்லாமே கீழ்ப்படிதல் அப்படின்னா ஒபேன்னு அர்த்தம். டிஸ்லைக், பிடிக்காத எதனாவது ஒரு விஷயம். எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்னா அப்போது ஐ டிஸ்லைக் ஈட்டிங். எனக்கு இந்த கலர் பிடிக்காது, எனக்கு பிளாக் கலர் பிடிக்காதுன்னா ஐ டிஸ்லைக் பிளாக் கலர். பிடிக்காதுன்னு அர்த்தம். ப்ராசஸ். இப்போது நம்ம மெத்தட் பார்த்தோம், இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது மெத்தட். அது செய்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம தண்ணி சூடு பண்ணுறப்ப ஆவி வருது, தண்ணி கொதிக்குது, இதெல்லாம் ப்ராசஸ். ஸோ ஒரு செயல் நடக்கிறப்ப அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அதுதான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ரியலைஸ் அப்படின்னா உண்மையை உணர்றது. இப்போ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அது என் மேலே தான் தப்பு, ஆனால் நான் வேறு யார் மேலேயோ சொல்லியிருக்கேன், கடைசியாக இல்லை இது வந்து என் மேலே தான் தப்புன்னு நான் உண்மையை உணர்ந்துக்கிறேன். ஸோ அதை நம்ம ரியலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டென்ஷன், ஒருத்தவங்கள்ட்டேருந்து கவனத்தை ஈர்க்கிறது. நான் வந்து நல்லா கிளாஸ் எடுத்தால் எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது. ப்ரெசன்ஸ், ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்கிறது. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், ஸோ என்னோட ப்ரெசன்ஸ் என் வீட்டில் இருக்குது, அதை நம்ம ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் 30 வார்த்தைகளை ரொம்ப உரித்தான தமிழ் அர்த்தங்களோடு கற்றுக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வார்த்தைகளை அடுத்த வீடியோவில் கற்றுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா வார்த்தைகளையுமே திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணிவிட்டு வார்த்தைகளையும் அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தைகளையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் டெய்லியும் பேசுகிறப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.